பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீரரை பின்பற்றுகிறவனோ வறுமையிலே நிலைத்திருப்பான். கவனிங்க, இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையிலே நிலைத்திருப்பான். அப்ப கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஏதாகிலும் ஒரு வேலையை தந்திருக்கிறார். சிலருக்கு விவசாய வேலை தந்திருக்கிறார், சிலருக்கு கம்பெனியில் வேலை தந்திருக்கிறார், சிலருக்கு ஸ்கூலில் கல்லூரியில் வேலை தந்திருக்கிறார், அரசாங்கத்தில் வேலை தந்திருக்கிறார், சிலருக்கு நல்ல ஊழியம் தந்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாய் உத்தமமாய் வேலை செய்ய வேண்டும். நிலத்தை பயிரிட வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உத்தமமாய் உண்மையாய் செய்ய வேண்டும். ஊழியத்தை உத்தமமாக செய்யணும், உண்மையாய் செய்யணும். நமக்கு தனியார் இடத்துலையோ அரசாங்க இடத்துலையோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ கொஞ்சம் சம்பளமோ அதிகமாக சம்பளமோ அதை உண்மையாய் நாம் வேலை செய்யும் பொழுது அதிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? அவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். ஆனால் வேலையே செய்ய மாட்டான், ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. அங்கே போகிறது இங்கே போகிறது, அங்கே போகலாம் இங்கே போகலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், இப்படி உலக காரியத்தில் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் வறுமையிலே நிலைத்திருப்பார்கள். வறுமை. அப்போ விவசாயத்தில் உள்ளவர்கள் விவசாயத்தை பண்படுத்த வேண்டும். நிலத்தை பண்படுத்தி ஏதாவது விவசாயம் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கணும். தன் குடும்பத்துக்கு வேண்டிய பொருளாதாரத்தை அதிலிருந்து உண்டாக்கணும். அதேபோல் ஊழியம் செய்கிற ஆட்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை நிச்சயம் ஒரு குறைவில்லாமல் போஷிப்பார். கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளிலும் நாம் உண்மையாய் பாடுபட்டால் நிச்சயமாக வறுமை இல்லை, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக சிரிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.